அண்மை செய்தி. முதல்வரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயிலும் 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். காலை உணவு திட்ட விரிவாக்கம் மூலம் 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. முதல்வரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயிலும் 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். காலை உணவு திட்ட விரிவாக்கம் மூலம் 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அரசு அறிவித்திருக்கிறது. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேசப் போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0